அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு அரசியலில் இறங்கும் எண்ணம் எப்படி வந்தது? நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அரசியலில் முழுமையாக இறங்குவதற்கு யார் காரணம் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் சிலர் நடிகர் விஜய் தான் தன்னுடைய சொந்த விருப்பத்தில் தானே திட்டமிட்டு அரசியலில் இறங்கியுள்ளதாக கூறக்கூடும். சிலர் அவருடைய ரசிகர்கள் தான் என்று சொல்லக்கூடும். இன்னும் சிலர் திரு புஷி ஆனந்த் அவர்களை கூட சொல்லக்கூடும். ஆனால் உண்மை என்னவென்றால் இப்படி இவர்கள் யாருமே கிடையாது. முழுக்க இதற்கு காரணமாக இருந்து திட்டமிட்டு திரு விஜய் அவர்களை நடிகனாக்கியது முதல் அவரை அரசியலில் இழுத்து கொண்டு வந்து விட்டது வரை அவருடைய தந்தை திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள்தான். இதை குறித்து தான் நாம் இந்த காணொளியிலே மிகவும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நண்பர்களே, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க செய்திக்கு போவோம். கடந்த காலங்களில் நடிகர் திரு விஜய் அவர்களுக்கும் அவருடைய தந்தை திரைப்பட இயக்குனர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும் சண்டை. இருவரும் பேசிக்கொள்வதே கிடையாது. பேசி பல மாதங்கள் ஆகிறது, ஏன் பேசி பல வருடங்கள் கூட ஆகிறது. அப்பாவிற்கும் மகனுக்கும் ஒரு பெரிய விரிசல், ஒரு பகை ஏற்பட்டு விட்டது என்று நாம் அனைவருமே இப்படி பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதில் உள்ள உண்மை என்னவென்றால், பொதுவாக சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் அப்பாவிற்கும் மகனுக்கும் சில சமயங்களில் எப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமோ அதே போன்றுதான் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன. பொதுவாக சாதாரண குடும்பங்களில் இருப்பது வெளியே தெரியாது. ஆனால் இங்கு தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர், மகன் ஒரு பிரபல சினிமா நட்சத்திரம். ஆகவே ஊடகங்களில் இது ஒரு பேசுபடு பொருளாக மாறியதே தவிர இவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மிகப்பெரிய சண்டையாக உருவெடுக்கவில்லை. இவர்களுக்குள் நிரந்தர பகையும் இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. தன்னுடைய மகன் திரு விஜய் அவர்களை முதலாவது ஒரு சிறந்த நடிகனாக்க வேண்டும், படிப்படியாக சினிமாவில் பெரிய இடத்திற்கு கொண்டு போன பிறகு ஒரு அரசியல் ஆளுமையாக்க வேண்டும் என்ற எண்ணம் திரு எஸ்.ஏ. அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மகன் விஜய் அவர்களை வைத்து நாளைய தீர்ப்பு என்று ஒரு திரைப்படத்தை எடுத்து மகனை பிரபலமாக்க நினைத்தார் திரு எஸ்.ஏ. அவர்கள். அந்த படம் சரியாக ஓடாததினால் மீண்டும் யோசித்த திரு எஸ்.ஏ. அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் நடிகர் விஜயகாந்த் அவர்களை வைத்து வெற்றி படங்களை இயக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நடிகர் விஜயகாந்துடன் தன் மகன் இணைந்து நடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்படி உருவான ஒரு படம்தான் நடிகர் விஜயகாந்த் அவர்களும் திரு விஜய் அவர்களும் இணைந்து நடித்த வெற்றி படம் செந்தூரப்பாண்டி. இதோ திரு எஸ்.ஏ. அவர்களே கூறுகிறார். என் மகன் அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டார். நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன், அது சரியாக ஓடலை. விஜயகாந்தோட சேர்ந்து நடித்தா அவர் நடிகனாகிடுவார் அப்படின்ற ஆசையில் நான் விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கே விஜய் இருக்கிற? வீட்டில் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆனால் 2 நிமிஷத்தில் அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார். என்ன சார் விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியாக போகலை, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும். உடனே கேட்குறாரு, எப்போ சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ அப்படின்னு. நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அடுத்து என்ன விஜய் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பைசா வேண்டாம், நீங்கள் முதல்ல படத்தை முடிங்க, தம்பி நடிகனாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ விஜயின் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டதிலே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. தன் மகன் திரு விஜய் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் திரு எஸ்.ஏ. அவர்களுக்கு வர காரணம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் நாம் சற்று பின்னோக்கி 1980களுக்கு செல்ல வேண்டும். அதாவது 1980களிலே திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் அது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதைவசனத்தில் நீதிக்கு தண்டனை என்ற படத்தை எடுத்து அதை வெற்றி படமாக்கியவர் திரு எஸ்.ஏ. அவர்கள். இன்னும் உண்மையை சொல்லப்போனால் நீதிக்கு தண்டனை என்ற படத்திற்கு முதலாவது வைக்கப்பட்ட பெயர் இது நியாயமா. தமிழகத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி நடந்து வருகிறது. இது நியாயமா படத்திற்கு திரு எஸ்.ஏ. அவர்கள் பூஜை போட்டு படப்பிடிப்பு தொடங்க போகிற சமயத்தில் கதை வசனம் எழுத வேண்டிய திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் செய்து சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். இது அறிந்த திரு எஸ்.ஏ. அவர்கள் இது நியாயமா படத்தின் தலைப்பை மாற்றி
நீதிக்கு தண்டனை என்று பெயர் வழங்கினார். அப்பொழுது சிறைச்சாலைக்கு சென்று அவ்வப்பொழுது சிறைச்சாலையில் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்தித்து கதை வசனங்களை வாங்கி வந்து படப்பிடிப்பை நடத்தி முடித்து படத்தை வெற்றிகரமாக வெளியிட்டார் திரு எஸ்ஏசி அவர்கள். இதை பார்த்து பிரமித்து போன முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் சில நாட்கள் கழித்து ஆள் அனுப்பி திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை தன்னுடைய இல்லத்திலே வந்து சந்திக்குமாறு உத்தரவிட்டார். இயக்குனர் எஸ்ஏசி அவர்கள் இந்த தகவலை உடனே கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் தெரிவிக்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் பத்திரமாய் போய் சந்தித்து விட்டு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். முதல் நாள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காத்திருந்த திரு எஸ்ஏசி அவர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் திரு எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க முடியவில்லை. 2வது நாள் என்ன நடக்கப் போகிறதோ என்ன நடக்குமோ என்று ஒருவித பயத்துடன் சென்று திரு எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறார் திரு எஸ்ஏசி அவர்கள். ஆனால் அங்கு நடந்ததோ திரு எஸ்ஏசி அவர்கள் நினைத்ததற்கு நேர்மாறாக இருந்தது. திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை பார்த்ததும் திரு எம்ஜிஆர் அவர்கள், வாங்க சந்திரசேகர், சாரி, நேற்று நான் உங்களை சந்திக்க முடியவில்லை. நீங்கள் எடுத்த நீதிக்கு தண்டனை படத்தை நான் 5 முறை பார்த்தேன். அருமையாக இருக்கு, நன்றாக எடுத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் என்று கூறிய திரு எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் திரு எஸ்ஏசி அவர்களிடம், நீங்கள் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நம்ம எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பித்து அதில் நல்ல சரியான படங்களை நம்மால் எடுக்க முடியவில்லை. நீங்கள் நம்ம எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மூலமாக வருஷத்திற்கு ஒரு 2 படமாவது எடுங்கள். உங்களுக்கு என்ன பணம் வர வேண்டுமோ அது உங்களுக்கு சரியாக கொடுக்கப்பட்டு விடும் என்று சொல்லி ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸ் பணமாக கொடுத்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். சரி என்று கூறி விடைபெற்றிருக்கிறார் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். ஆனால் சில காலங்களில் துரதிர்ஷ்டவசமாக திரு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக்குறைவால் அகால மரணமடைந்து விட்டார். இப்படி திரு எம்ஜிஆர் அவர்களின் புகழ்மிக்க அரசியல் வாழ்க்கையை நேரில் பார்த்த இயக்குனர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தன் மகன் நடிகர் விஜய் ஒரு நாள் அரசியலில் இப்படிப்பட்ட உச்சத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து மகன் விஜய் அவர்களுக்கு மக்களின், குறிப்பாக இளைஞர்களின் செல்வாக்கை பெறும் யுக்தியை கற்றுக் கொடுத்தார் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். திரு எம்ஜிஆர் அவர்களின் பாணியை கடைபிடிக்குமாறு பல அறிவுரைகளை வழங்கியதின் காரணமாகத்தான் இன்று திரு விஜய் அவர்கள் தைரியமாக அரசியலில் இறங்கியுள்ளார். இதோ திரு எஸ்ஏசி அவர்கள் கூறுவதை கேட்போம். அதாவது முன்னாடிலாம் அடிக்கடி இந்த மீட்டிங் நடக்கும். விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன், தமிழ்நாட்டில் 7 கோடி பேரோ 7.5 கோடி பேரோ ஆயிப்போச்சு. குறைஞ்சது 2 கோடி பேர் வீட்டில் உன் போட்டோ இருக்கணும். அந்த வீட்டு பையனோட உன் போட்டோ இருக்கணும். 2 கோடி பேர் வீட்டில் 2 கோடி பேர் வீட்டில். எம்ஜிஆர் அதை பண்ணார். இதை நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்படியும் வருஷத்துல 3 மாசத்துக்கு ஒரு தரம் போட்டோ எடுப்போம். ஒன்லி போட்டோ எடுப்பாங்க, பேசுறது எதுவுமே இருக்காது. இது ஒரு அம்பிஷன், இதை நான் சொல்லியிருக்கேன். அது தொடர்ந்தே தவிர அப்பப்போ இப்ப எல்லாம் என்னன்னா ரொம்ப படத்துல ஃபுல் கான்சென்ட்ரேஷன், போட்டி ஃபுல்லா அதுல போக்கஸ். ஒரு படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இந்த போட்டோ ஷூட்டு, அந்த ஷூட்டு, இந்த ஷூட், அப்படி எடுக்கக்கூடிய ஒரு போட்டோ செஷன் தானே தவிர இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி எடுக்கும்போது அது பெருசா பேசப்படும். குறைந்தது 2 கோடி வீடுகளிலே உன்னுடைய போட்டோ இருக்க வேண்டும், அதுவும் அந்த வீட்டின் இளைஞனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே அரசியல் யுக்தியை விஜய்க்கு கற்றுக் கொடுத்தவர் அவருடைய தந்தை திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். ஆகவே நண்பர்களே, அன்றும் சரி இன்றும் சரி திரு விஜய் அவர்களின் அரசியலுக்கு பக்கபலமாக அவரது தந்தை திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் மிக மிக உண்மை. அதை நாம் கண்கூடாக விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட பார்த்தோம். ஆகவே நண்பர்களே, தந்தையின் அரசியல் ஆலோசனையை மகன் நடிகர் விஜய் அவர்கள் கவனமுடன் கடைபிடிக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியிலே சந்திப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களது நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.